நீங்க வாங்கி போட்ட லேண்டு தண்ணியில போட்ட கல்லு மாதிரி எந்த growthமே இல்லாம இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நான் சொல்றேன் இந்த 5 விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க, என்னன்றது உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ரியல் எஸ்டேட்ல பொறுமை தாங்க ரொம்ப முக்கியம். ஒரு சில இடத்துக்கு இம்மீடியட்டா growth வராது. ஆனா பேஷண்டா வெயிட் பண்ணி பாருங்க, அதுக்கு ஒரு நாள் கண்டிப்பா growth வரும். ரெண்டாவது விஷயம், டெவலப்மெண்ட்ஸ் எங்க வருதுன்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. உங்க இடத்து பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன், லே அவுட், ரோட் ஃபார்மேஷன் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டோட ஏதாவது சைன் தெரியுதான்னு பாருங்க. ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுங்க. இடத்தை கிளீன் பண்ணுங்க, சுத்தி ஃபென்சிங் போடுங்க. இது உங்க லேண்டோட விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஃபோர்த்து, ரைட் டைம் பார்த்து சேல் பண்ணுங்க. கரெக்டான டைம் பாருங்க. ராங்கான டைம்ல சேல் பண்ணீங்களா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். கரெக்டான டிமாண்ட் டைம் பார்த்து சேல் பண்ணுங்க. காசு பணம் கொட்டு மணி மணி டிமாண்ட் வர வரைக்கும் ஹோல்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வர சான்சஸ் ஜாஸ்தி ஆகும். ஃபிஃப்த்து, ரெண்டல் இல்லைனா என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் யோசிங்க. டெம்பரரியா உங்க இடத்த பார்க்கிங்கோ, ஃபார்மிங்கோ, இல்லைனா ஸ்டோரேஜ்க்கோ, இல்லைனா உங்க நெய்பர்ஸோட தேவைக்கு ஏற்றபடி ரெண்டல் விட முடியுதான்னு பாருங்க. ஒரு இடத்துல growth இல்லைனா சுத்தி இருக்கிற ஏரியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எடுங்க. அதை வச்சு முடிவு பண்ணுங்க இந்த இடத்த நம்ம வச்சுக்கலாமா இல்லைனா வித்துடலாமான்னு.